ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ப்ரூச்சர்ஸ்க்காக வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்கி வச்சு ஒர்க்ஸ்லாம் பார்ப்போம். சரியா, சம்கி வச்சு நம்ம மோஸ்ட்லி ரொம்ப ஒர்க்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ சம்கி வச்சு பார்ப்போம். சரியா, ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா, இந்த சைஸ்க்கு மட்டும் நான் போட்டுக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சம்கி, அடுத்து ஒரு பீடு, அடுத்து ஒரு சின்ன சம்கி, அடுத்து ஒரு பீடு. ஓகேவா, அடுத்து சின்னது, அடுத்து ஒரு பீடு. சரியா, இது மாதிரி ஒரு 3 சம்கியோ இல்லை 4 சம்கியோ கொடுத்துக்கலாம். இடையில அதே மாதிரி பீடு ஒன்று கொடுத்துக்கலாம். அது கட் பீடாக இருக்கலாம், டியூப் பீடாக இருக்கலாம், இல்லைனா சுகர் பீடாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சம்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கடுத்து ஒரு பீடு ஒன்று கொடுத்துக்க போகிறோம். அடுத்து இதை விட சின்ன சம்கி கொடுத்துக்க போகிறோம். அடுத்து ஒரு குட்டி பீடு ஒன்று கொடுத்துக்க போகிறீங்க. இதே சேம் சைஸு, அடுத்து ஒரு சின்ன பீடு, அடுத்து ஒரு சம்கி. ஓகேவா, இது மாதிரி 4 3 எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி இது பெரிய சம்கியா, அதனால் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தடுத்து இந்த யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இந்த சம்கியோட கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி போடலாம். ஓகேவா, இப்போ நம்ம இதை இங்கே ஒர்க் பண்ணும்போது இப்படி சர்க்கிளாக தானே வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஒரு கலர், இதை ஒரு கலர், இது ஒரு கலரில், இது ஒரு கலர்லன்னு சொல்லி போட்டுக்கலாம் நம்ம. ஓகேவா, என்கிட்ட இப்போதைக்கு 2 கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நான் 2 சம்கி மட்டும் வச்சு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, என்கிட்ட இப்போதைக்கு 2 சம்கி கலர் தான் இருக்குது. அதனால் நான் 2 சம்கி மட்டும் வச்சு போட்டு காட்டுறேன். பட் மெத்தடு இது தான். சரியா, 2 வச்சு போட்டாலும் சரி, 4 வச்சு போட்டாலும் சரி. இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிற மெத்தடு இது ஒன்று தான். சரியா, பாருங்கள். நான் இந்த ஒன் சைடில் இருக்கும் இல்லையா, ஹோல்ஸ் ஒன் சைடில் இருக்கும் இல்லையா, அந்த சம்கி ஒன்று எடுத்திருக்கேன். இது சென்டர் ஹோல் உள்ளது. ஓகேவா, இது சைடு ஹோல் உள்ளது, இது சென்டர் ஹோல் உள்ளது. எல்லாமே உங்களுக்கு சென்டர் ஹோலாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை எல்லாமே சைடு ஹோலாக இருந்தாலும் ஓகே தான். சரியா, அதே மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நம்ம கப் ஃப்ளவர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதாவது மல்டி கலரில் ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்துருப்போம், சிங்கிள் கலரில் ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்துருப்போம். அதே மாதிரி கப் சீக்வன்ஸ்னு ஒரு ஃப்ளவர் ஒன்று கொடுத்துருப்போம் சின்னதாக. ஸோ அதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, நம்ம சீக்வன்ஸில் பார்ப்போம். அதே மாதிரி பீடு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இது மாதிரி கட் பீடு எடுத்துக்கிறேன். ஓகேவா, நீங்கள் சுகர் பீடு எடுத்துக்கலாம், டியூப் பீடு எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த சர்க்கிளுக்கு மேல் பக்கத்துலேருந்து நான் வரேன். சரியா, அந்த சர்க்கிளுக்கு மேல் பக்கத்துலேருந்து வரேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு அது மேலே நம்ம ஒரு டியூப் பீடு ஒன்று வைக்க போகிறோம். ஓகேவா, அது மேலே ஒரு டியூப் பீடு, அதுக்கப்புறமா இந்த குட்டி சீக்வன்ஸ் வச்சுக்க போகிறோம். ஓகேவா, இந்த குட்டி சீக்வன்ஸ் வச்சுக்கிட்டு அது மேலே ஒரு பீடு ஒன்று வைக்க போகிறோம். ஓகேவா, பாருங்கள். இது மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். எங்கே நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல இப்படி லாக் பண்ணிக்கணும். சுகர் பீட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கி தெரியும். சரியா, இன்னும் கொஞ்சம் நெருக்கி தெரியும். இந்த சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, இது இந்த சைடில் இந்த மாதிரி இப்படி இருக்கணும். சரியா, இந்த பக்கம் இப்படி மூவ் ஆகி வந்துடக்கூடாது. நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், அது மாதிரி வரணும். இப்போ இந்த பக்கம் இப்படி கவுந்து வந்துடக்கூடாது, இந்த பக்கம் இருக்கணும். சரியா, இந்த பக்கம் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அகைன் என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து திரும்பியும் வர போகிறோம். இதை நம்ம இப்போ சர்க்கிளாக போடுவோம். சரியா, இந்த சீக்வன்ஸில் சென்டர் ஹோல் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா, சென்டர் ஹோல் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சென்டர்லேருந்து பீடு வர மாதிரி கூட இருக்கும், நல்லா அழகாக இருக்கும் அதுவும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கட் பீடு ஒன்று கொடுப்போம். ஓகேவா, இது மேலே ஒரு கட் பீடு ஒன்று கொடுப்போம். அதுக்கப்புறமா இந்த சீக்வன்ஸ் ஒன்று கொடுப்போம். இந்த சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துட்டு திரும்பியும் ஒரு கட் பீடு ஒன்று கொடுப்போம். உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக இதை 4ஐயும் சேர்த்து வச்சு நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா, எடுத்து போட்டு காட்டுறேன். இப்போது நம்ம இதை இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா,
இங்கே பாருங்கள், எந்த தூரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இது மாதிரி த்ரெட்டை நீடில் அடிப்பக்கமாக கொண்டு போயிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த சம்கி இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கவுந்து போயிட்டுனா அது நல்லா இருக்காது. சரியா? ஸோ அகைன் திரும்பி இங்கேருந்து வரப்போகிறோம். உங்களுக்கு இந்த சம்கி வந்து நெருக்கி இருக்கணும் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, நெருக்கி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு டைம் வேணாலும் கொடுத்துக்கோங்க. நெருக்கி இருக்கணும் அப்படின்னா நெருக்கி கூட கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இங்கே பாருங்கள், இதை இப்படி கொடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இதை லைட்டாக அப்படி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. கொடுத்திங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது கூட க்ளோஸ்டாக நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பீடு இன்சர்ட் பண்ணுறீங்க இல்லையா, பீடு இன்சர்ட் பண்ணும்போது நல்லா நீடில் வந்து குட்டி நீடிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து சில சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு நீடிலில் வந்து பீடு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க. நீடிலோட சைஸ் வந்து சின்னதாக இருந்தால் தான் நம்மளுக்கு அது உள்ளே போகும். ஓகேவா? ஸோ நீடிலோட சைஸை வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க, இருக்கிறதுலே சின்னதாக எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பீடை வந்து இன்சர்ட் பண்ணி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த அந்த நீடிலில் வந்து த்ரெட்டு கோத்துக்கோங்க. ஓகே, நீடில் கரெக்டான சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அகைன் நம்ம இதே தான் பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாக சர்க்கிளாக நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சம்கி வந்து நல்ல கலராகவும், அதே மாதிரி பெரிய சம்கி சின்ன சம்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கட் பீட் வந்து இந்த கலர் கொஞ்சம் எடுக்குதான்னு எனக்கு தெரில வீடியோவில். ஸோ நீங்கள் வந்து சுகர் பீட்டு கூட கொடுத்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். சரியா? ஸோ வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக ஒர்க் பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரியா? இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரியா? இந்த மாதிரி மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கணும். ஏன்னா இப்போ அது மூவ் ஆனதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பொசிஷன் மாறி இருக்கும். ஸோ வந்து கரெக்டாக நீங்கள் இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த சர்க்கிளில் கரெக்டாக போட்டுக்கணும். இந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் கோணலாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட கரெக்டாகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒன்று வச்சுக்கிறேன். நான் கொடுத்துருக்கிறது வந்து ஜஸ்ட்டு 2 லேயர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் வந்து ஒரு 3 லேயர் இல்லை 4 லேயர் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நான் அதை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஓகேவா? இந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் கீழாப்பில் நம்ம வச்சிட்டோம், அதனால் அது ஒன்று மட்டும் ஷேப் மாறி இருக்குது. மற்றபடி மீதி எல்லாமே கொஞ்சம் கரெக்டாகிட்டு. சரியா? ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஒன்று மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு. சரியா? அதை கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் தெரியுதா? அடுத்த ஒரு சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் பீடு வச்சுருக்கேன். சரியா? குட்டி குட்டியாக பீடு வச்சுருக்கேன். அடுத்து இன்னொரு சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி சம்கி வச்சுருக்கேன். சரியா? அடுத்து இன்னொரு பீடு ஒன்று வச்சுருக்கேன். ஓகேங்களா? புரியுதா நான் சொல்கிறது? சம்கி பீடு, சம்கி பீடு. ஓகேவா? அப்போ சர்க்கிளாக பார்க்கும்போது இது ஃபுல்லாக ஒரு கலரில் தெரியும். அடுத்து இது ஃபுல்லாக ஒரு கலரில், அடுத்து இந்த சம்கி ஃபுல்லாக ஒரு கலரில் தெரியும். சரியா? அதுக்குள்ளே இருக்கிற பீடு ஒரு கலரில் தெரியும். அப்போ நம்ம வந்து 2 கலரில் கொடுத்துருக்கும்போது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. இப்போ நான் சொன்ன மெத்தடில் ஒரு 4 டைம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஏன்னா இப்போ க்ரீன் கலரு, அடுத்து ஒரு எல்லோ கலரு, அதுக்கப்புறமா இன்னொரு ஏதாவது ஒரு கலரு. சரியா? இந்த மாதிரி நீங்கள் வந்து சம்கி வந்து வரிசையாக அது மாதிரி ஒரு 4 லேயருக்கு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அது கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். சரியா? சென்டரில் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக விட்டுறாமல் ஏதாவது ஒரு ஃப்ளவரோ இல்லை பீட்ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ப்ளைனாக இருந்தது அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ வந்து இங்கே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து பீட் மட்டும் வச்சுக்கிறேன். நீங்கள் சுகர் பீடோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸோ எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட சம்கி ஒரு 4-5 கலரில் இருந்தது அப்படின்னா ஒரு 4 லேயர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒருவேளை சம்கி வந்து உங்கள்கிட்ட 2 கலர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கொடுத்துக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? சம்கி வந்து லோக்கல்லையே கிடைக்கும். பேக்கெட் 10 ருபீஸோ என்னமோ தான். ஸோ வந்து வாங்கி ஒர்க் பண்ணுங்கள். இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒர்க் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா?
பாருங்கள், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட ஓகேவா, இதோட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ வந்து நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து அது டைட் ஆகிடும். உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு டைட் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த இடம் மூவ் ஆகுது, இன்னுமுமே எனக்கு டைட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் இப்படி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா, க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுடுங்க. ஓகேவா, க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது மாதிரி கூட பண்ணலாம். நிறைய லேயர்ஸ் கொடுக்கும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா, சிங்கிள் லேயரை விட டபுள் லேயர் கொடுத்தீங்கன்னா இன்னுமுமே உங்களுக்கு அழகாக இருக்கும். சரியா, ஸோ வந்து நல்லா பொறுமையாக அழகாக இதையும் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இதுலேயே நான் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பிட்டு, ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொன்று பார்ப்போம். சேம் இதே மாதிரி சைடு ஹோல் சீக்வன்ஸ் இருந்தாலும் ஓகே தான். சரியா, நான் வந்து வேறு ஒரு ஃப்ளவர் ஒன்று இருக்குது. ஸோ நான் இதை வச்சு ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு டிசைன் ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அடியில் முடிச்சு போட்டுருணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து அடியில் வந்து முடிச்சு போட்டுருங்க. ஓகேவா, இல்லைனா கட் பண்ணி நீங்கள் பேஸ்ட்டு பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். சரியா, பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஒன்று எடுத்துருக்கேன்னா டியூப் பீட் ஒன்று கொடுத்துக்க போகிறோம். டியூப் பீட் கொடுத்துட்டு இங்கே எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு லென்த்து வருதோ அந்த அளவுக்கு நாங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். சரியா, சேம் இங்கே நீங்கள் பண்ணிங்க இல்லையா, அதே மாதிரியே தான் சர்க்கிளாக பண்ண போகிறீங்க. ஓகேவா, உங்களுக்கு இந்த இடம் வந்து லூஸ் கொடுக்குது அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க வேணாம். இப்போ இதை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணதுனால இந்த இடம் இப்போ ஸ்டிஃபாக இருக்கும், மூவ் ஆகாது. ஓகேவா, கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இது நீங்கள் 2 லேயரில் கொடுத்துருக்கீங்க, இதை வந்து சிங்கிள் லேயரில் நான் கொடுக்குறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, புதுசாக ஒன்றும் பண்ணலை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 லேயரில் உள்ளதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சிங்கிள் லேயரில் உள்ளதை நான் போடுறேன். சரியா, சர்க்கிளாக வரணும், அவ்வளோதான். சரியா, சர்க்கிளாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃப்ளவருக்குள்ளேருந்து இப்படி வர மாதிரி. ஓகேவா, ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி தானே நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து லாஸ்ட்டாக இருக்கிற ஃப்ளவரை இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகேவா, பாருங்கள், இது வந்து இன்னும் அழகாக இருக்கும். ஓகேவா, இது வந்து இந்த ஃப்ளவர் டிசைனில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் எம்போஸ்டாக உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் கேப் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேவா, சின்னதாக வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஒன்று நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அது மேலே வந்து நீங்கள் ஒரு பீடு ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பீடு ஒன்று வச்சு இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, செட் பண்ணிவிட்டு அடியில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா, அடியில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதே ஃப்ளவர் டிசைனில் இன்னும் ஒரு மாடல் பார்ப்போம். இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து டியூப் பீடு மட்டும் வச்சு பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதிலையே வந்து லீஃப் டிசைனும் போடலாம். சரியா, இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் மட்டும் இல்லாமல் லீஃப் டிசைனுமே போடலாம். அது எப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். சரியா, அதாவது இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து சம்கி வரணும். சரியா, வெளிப்பக்கம் சம்கி வரணும். அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா டியூப் பீடு கொடுக்கணும். ஓகேவா, டியூப் பீடு ப்ளஸ் வந்து சுகர் பீடு வந்து கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ளவர் டிசைனில் நம்ம போட்டு பார்ப்போம். ஓகேவா, நான் சேம் இதே எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட சம்கி சென்டர் ஹோல் உள்ளது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஏன்னா எனக்கு சம்கியில் வந்து சென்டர் ஹோல் உள்ளது சின்ன சைஸ் தான் இருக்குது. நான் அதனால் வந்து இந்த பெரிய சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது சென்டரில் இருக்கிறதுனால இப்போ இதுலேயே நம்ம வந்து லீஃப் வந்து மேக் பண்ணலாம். சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோமா, அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்க ஃப்ளவர் வந்து பெருசு, அதனால் நான் இது மேலே வந்து பெரிய சைஸில் பீடு வந்து ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டியூப் பீட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஒரு டியூப் பீட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எதனால் இவ்வளோ பெரிய பீட் போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஓரளவு பெரிய சைஸில் இருக்கிற சீக்வன்ஸ், அதனால். ஓகேவா, பாருங்கள். இப்போ நான் இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் இந்த லீஃப் சைஸ்க்கு நம்ம போட போகிறோம். ஓகேவா, இந்த பக்கம் ஒன்று போட்டாச்சா, அடுத்து இந்த சைட்லேருந்து ஒன்று போடுவோம். ஏன்னா வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்தோன்னா ஷேப் கொஞ்சம் மாறி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, அது மாதிரி வந்து நம்ம போடுவோம். ஓகேவா, லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்றுன்னு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும். உங்கள்கிட்ட சென்டர் சம்கி வந்து சென்டர் ஹோல் உள்ள சம்கி வந்து பெரிய சைஸில் இருந்ததுன்னா அந்த சம்கிலேயே பண்ணுங்க. ஓகேவா, நான் வந்து பெரிய சம்கி இல்லாததுனால இந்த சீக்வன்ஸ் ஃப்ளவரில் வச்சு செஞ்சு காட்டுறேன். இதுலேயும் பண்ணலாம், தப்பு கிடையாது. மாடல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சீக்வன்ஸில் பண்ணலாம், சீக்வன்ஸ் ஃப்ளவர்ஸில் பண்ணலாம். ஓகேவா, எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலுமே மேக் பண்ணலாம். ஓகேவா, இங்கே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடத்துல ஓகேவா, இப்போ அந்த லீஃப் ஷேப்புக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டு, ஸோ வந்து இந்த சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் தெரியாமல் பார்த்துக்கோங்க. இந்த பீடு இன்னும் கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கணும். நான் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டேன். ஒருவேளை இந்த மாதிரி கேப் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. அந்த இடத்துல சென்டராக லைனாக நீங்கள் வந்து டியூப் பீட் கூட வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, தண்டு பகுதி மாதிரி நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு டியூப் பீட் வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு டியூப் பீட் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பீடு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, பீடு ஒன்று இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி கூட நீங்கள் டிசைன் மேக் பண்ணலாம். கேமரா மூவ் ஆகிட்டு புரிஞ்சதா பாருங்கள். ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் அந்த ஃப்ளவர் எடுத்திருக்கோம், அடுத்து மேலே ஒரு பீடு, அதுக்கப்புறம் ஒரு டியூப் பீடு. ஓகேவா, அது மாதிரி லைனாக வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு மாறி மாறி வச்சுட்டு வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டியூப் பீடு வச்சு ஒரு பீடு ஒன்று வச்சுட்டோம். ஓகேவா, இது எல்லாமே வந்து சீக்வன்ஸ் ஃப்ளவர்ஸு, இதை வச்சே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சம்கிலாம் சொல்வீங்க இல்லையா, இந்த மாதிரி சம்கிலாம் இருந்தால் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். குட்டி குட்டி சம்கியில் சென்டர் ஹோல் உள்ள மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட ஒர்க் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.